பேரா உட்கார்ந்து இதை பேசிக்கிறா. அதனாலேயே இதற்கு யுகல கீதம்னு பேர். ஸ்ரீசுகவாச்சா கோப்ய கிருஷ்ணே வனம் யாத்தே தமனுத்ருத சேதசா கோப்யவூச்சுः वामबाहु कृत वामकपोलो कोमलाङ्गुलिभिराश्रितमार्गं व्योमयानवनिताः सहसिद्धैः काममार्गणसमर्पितचित्ताः अन्तचित्रमबलाशृणुतेदं नन्दसूनुरयमात्तजनानां वृन्दशो व्रजवृषामृगगावः दन्तदष्टकबलादृतकर्णाः बर्हिणस्तबकधातुपलाशीः बर्हिचित्सबलालिसगोपैः तर्हि भग्नगतयः सरितो वै स्पृहयतिर्वयमिवा बहुपुण्या अनुचरैः समनुवर्णितवीर्यः वनचरो गिरितटेषु चरन्ति वनलतास्तरव आत्मनि विश्वम् प्रणतभारविटपा मधुधारा दर्शनीयतिलको वनमाला अलिकुलैरलघुगीतमभीष्टम् सरसि सारसहंसविहङ्गा हरिमुपासत ते यतचित्ताः सहबलस्रजवतं सविलासः हर्षयन् यदिहि वेणुरवेण महदतिक्रमण शङ्कितचेता सुहृदमभ्यवर्षत्सु मनोभिः विविध गोपचरणेषु विदग्धः तव सुतस्तति यदाधरबिम्बे सवनशस्तदुपधर्य सुरेशाः कवयानरकन्धरचित्ताः निजपदाब्जदलैर्ध्वजवज्र व्रजभुवस्यमयङ्खुरतोदं प्रजितेन वयं सविलासः कुजगतिं गमिता न विदामः मणिधरः क्वचिदागणयङ्गाः प्रणयिनोऽनुचरस्य कदांसे पणितवेणुरववञ्चितचित्ताः गुणगणार्णवनुगत्य हरिण्यः कुन्ददामकृतकौतुकवेषः नन्दसूनुर्नगेतववत्सः मन्दवायुरुपवत्यनुकूलम् वन्दिनस्तमुपदेव गणाय वत्सलो व्रजगवां यतगद्रः कृष्णगोधनमुपह्यति नान्ते उत्सवं श्रमरुचापि दृशीनाम् नित्सयैति सुहृदाशिषजेषः महदधि मदविघूर्णितलोचन ईषत्
ಅದರ ಪಾಂಡುವದನೋ ಮೃದುದಂಡಂ ಯದುಪದೆದ್ದಿರದ ರಾಜವಿಹಾರ ಉದಿತ ವಕ್ರ ಉಪಯಾತಿ ದುರಂದಂ ಶ್ರೀಶುಗೋವಾಚ ಏವಂ ವ್ರಜಸ್ತ್ರಿಯೋ ರಾಜನ್ ಕೃಷ್ಣಲೀಲಾನುಗಾಯತೀಃ ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ ಇತಿ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೆ ಮಹಾಪುರಾಣೇ ದಶಮ ಯುಗಳಗೀತಂ ನಾಮ ಪಂಚತ್ರಿಂಶೋ ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ கோல பிருந்தாவன விகாரி லாலிக்கு ஒரு பெரிய காரியம் 4 மாசமா பிரயத்தனப்பட்டு தினப்படி பாடம் சொல்லி இந்த குழந்தைகளும் பாராயணம் பண்ணா நீங்க எல்லாமும் யூடியூப்ல கேட்டு கத்துண்டு ஸ்ரத்தையா பிருந்தாவனம் வந்து இப்படி பாராயணம் பண்ணியிருக்கேன். இதுல என்ன ஆச்சரியம்னா நேத்திக்கு கோவர்தனத்துக்கு போனோம். நாம கோவர்தனோத்தாரணம் பாராயணம் பண்ணின இடம் இருக்க கோவர்தன பரிக்கிரமாலேயே இது வல்லபாச்சாரியாளுடைய பீடத்தோட இடம். இங்கெல்லாம் மெட்ராஸ்காரால அநேகமா எல்லாரும் கிருஷ்ணகான சபால இந்த வருஷம் வல்லபாச்சாரியால் சம்பந்தமாக தான் பிரவச்சனம் பண்ணி கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். அதுல 6வது பீட்டாதிபதி அவளுடைய யதுநாத ஜி மகாராஜ் அவர் 6வது பீட்டாதிபதி. அவரோட அந்த குடும்பத்து மகாராஜோட ஆசிரமம். அந்த இடத்துக்கு தான் நாம போறோம்னு நமக்கு தெரியாது. இவாளெல்லாம் குழந்தைகள்லாம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்க என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவ யாகம் பண்ணின தீட்சித வம்சம். அதுல இந்த பீடாதிபதி தான் இன்னி வரைக்கும் யாகம் பண்ணிட்டு இருக்க. 6வது பீடம் தான் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் யஜ்யம் நடந்துட்டு. நம்ம விட்டல் ருக்மிணி சர்வ வித்யாலயா பிரின்சிபல் ஜனார்தன ஸ்ரோதிகள் தான் அவளுக்கெல்லாம் குரு. நம்ம ஊர்லேருந்து குஜராத்துக்கு பிருந்தாவனத்துக்கு யாகம் பண்ணி வைக்க அவர் அப்பப்போ வருவார். ஒரு 2 மாசம் முன்னாடி 2 நாள் தங்கி ஒரு யாகம் இஷ்டி பண்ணி வச்சார். அவ அந்த ஆசிரமத்தில் இருந்து தான் பண்ணினார். இவருக்குமே நம்ம அங்க போனப்புறம்தான் தெரியும் அந்த இடம்னு. உடனே அந்த மகாராஜுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கார். குஜராத்தில் இருக்கார, சூரத்தில் இருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி உங்க ஆசிரமத்துக்கு தான் வந்தோம், 200 பேர் வந்து பாராயணம் பண்ணினான்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கேட்டாராம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பாராயணம் பண்ணேங்கிற இந்த ஸ்கிரிப்ட் வேணும். நாம ஜென்மஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ராசலீலாஸ்தல் வரைக்கும் அந்தந்த இடத்துல தானே பாராயணம் பண்றோம். இந்த இடமும் ஸ்கிரிப்டும் வேணும். அவர் வந்து அவ பக்தாளோட வந்து பாராயணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும், இது மாதிரி ஒண்ண முதல்ல நாம தான் ஏற்படுத்திருக்கோம். இது மாதிரி அந்தந்த இடத்துக்கு வந்து பாகவத பாராயணம் பண்ணணும்னு இது ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட்னு நமக்கு தீர்மானமா தெரியாது. இந்தூர்கார ஒருத்தர் சொன்னாதான் தெரியும். அவர் பாகவதத்திலேயே ஊறினவா. பாகவதத்துக்கு சுபோதினின்னு ஒரு வியாக்கியானம் அவ பெரியவா தான் பண்ணியிருக்கா. அவளுக்கு பாகவதம்னா ஜீவன். அப்பேற்பட்டவர் இதை பார்த்து பண்ணணும்னா இதுவரையும் உத்தரம் பண்ண வேண்டாம் அர்த்தம். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இது தொடரும். இப்போ ஒரு பாடம் 3-4 நாள் சொல்லிட்டு இருக்கு. இனிமே அதை மாற்றி 3 நாளா பண்ணிவிடுவோம். நீங்கள்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கிறவாள்லாம். அப்பதான் சீக்கிரம் முடியும்.
அதுக்கு டெம்பரவரியா வேற இன்னொரு காரியம், நம்ம ஆசிரமத்துல ஒரு சகஸ்ர சண்டி பண்ணலாம்னு ஒரு ரொம்ப நாளா 10 வருஷமா பெண்டிங் இருக்கிற விஷயம். அதனால சப்தசதி பாராயணம் பண்ணணும். நீங்க பண்ணினேன்னு 100 பேர் வையிகா பண்ண போற. ஆனா நீங்க எல்லாரும் புஸ்தகத்தை வச்சுன்னு அவளோட சேர்ந்து படிக்கலாம். சப்தசதி பாரு 700 ஸ்லோகம் தான். கீதை மாதிரி அந்த 700 உபாஜா எல்லாம் சேர்த்து, அதனால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அநேகமா அது ஜூலை மாசம் இருக்கலாம் சஹஸ்ர சண்டி. நீங்க எல்லாரும் அது அநேகமா நான் கோவிந்தபுரம் போன பிறகுதான் தீர்மானம் பண்ணுவேன். பண்ணணும்னு 90% தீர்மானம் ஆயிடுது. இதுக்கு மேல பாண்டவங்க தான் அனுமதி கொடுக்கும். அதெல்லாம் அனுகூலமா வந்தால் அது நடக்கும். அப்படி சஹஸ்ர சண்டின்னு தீர்மானம் ஆச்சுன்னா இமீடியட்டா அந்த பாடம் ஆரம்பிச்சிடும். அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்க. இதுதான் ஸ்ரீவித்த அர்ச்சனை, ஸ்ரீவித்த உபதேசங்கள்லாம் வாங்கிக்கணும், அப்பதான் பாராயணம். யாராவது பயமுறுத்துவா, அதெல்லாம் கேட்க வேண்டாம். என்ன அது புராணம் தான் பண்ணணும். அதை உபாசனையா பண்ணணும்னு தீர்மானம் பண்ணா உபதேசம் வாங்கிக்கணும். உபதேசமும் வேணும், இப்ப தேவையில்லை, அபியாச காலத்துல தேவையில்லை. அதை பிரயோகமா பண்ணும் பொழுது உபயோகம் தேவை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவி மகாத். அதை நான் தீர்மானம் ஆன உடனே சொல்றேன். இங்க எல்லாரும் நான் நினைச்சதை விட சிரத்தையா பாராயணம் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. நீங்கள்லாம் ரொம்ப அழகா சிரத்தையா பாராயணம் பண்ணேன். இப்போ நம்ம ராமகிருஷ்ணன், விக்னேஷாலம், வம்சி எல்லாம் இது மாதிரி ஒரு வாரம் இங்க வந்து நடத்துறது மாத்திரமில்லை, ஒரு 4 மாசமா சொல்லி கொடுத்துருக்கேன்னு. அதுக்கு நீங்கள்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. என்கிட்ட சொன்னா சொல்லியிருக்கான்னு. நீங்க எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். எனக்கு அது மாதிரிலாம் ஒரு மென்டாலிட்டி கிடையாது. இங்க பெரியவாளுடைய அதிஷ்டானம் ஒர்க்கு நடந்துட்டு, முத்தண்ணாவாள் அதிஷ்டானம் 200 வருஷம் ஆன ஜீவ சமாதி, 150 வருஷம் ஆன 2 சமாதி. அது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அதனுடைய செலவு. அதிஷ்டானம் மாத்திரமே ஒரு 60 லட்சம் ரூபாய். கருங்கல் திருப்பணியில பண்றோம். அது அஸ்திவாரம் போட்டு 2.5 அடி மேல வந்துருக்கு. கருங்கல் திருப்பணி ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா சிமெண்ட்ல இருந்தார் கிருஷ்ணசுவாமின்னு பிஞ்ச வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன் இந்த கைங்கரியத்தில் கலந்துக்கணும்னு. நான் அவர்கிட்ட 400 மூட்டை தான் சிமெண்ட் வேணும், 2 லோடு வேணும்னு இந்த சேவைக்கு 520 மூட்டைன்னு நினைக்கிறேன். 520 மூட்டை நான் கேட்டதை விட 120 மூட்டை கூட அனுப்பிச்சுட்டார் முத்தண்ணாவாளுடைய கைங்கரியத்துக்கு. நான் அவர்கிட்ட 400 மூட்டை தான் கேட்டேன். அது மாதிரி இங்க வந்திருக்கிற பக்தாள் முத்தண்ணாவாளுடைய அதிஷ்டான கைங்கரியம் அது எங்க பிரிவா தான். ஆனாலும் ஞானிகள் ஆனதுனால மகான்களுடைய அதிஷ்டானம் எல்லாருக்கும் பொது, எல்லாரும் ஈடுபடணும். அந்த கருங்கல் திருப்பணிக்கு ஒரு சதுரடிக்கு 16,000 ரூபாய். ஒரு சதுரடி கட்டுறது யாருக்கு முடியுமோ அவ குடும்பம். அதுக்கு மேல கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்ப அவர் நான் 400 மூட்டை கேட்டேன், 500 மூட்டை கொடுத்துருக்கேன். அதுபோல நிறைய கைங்கரியம் இருக்கிறதுனால எவ்வளவு என்ன முடியுமோ கொடுக்கலாம். 16,000 ரூபா தான் கொடுக்கணும், லட்சம் ரூபா தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. 1000 ரூபா கொடுத்தாலும் தப்பு, 500 ரூபா கொடுத்தாலும் தப்பு. என்ன நமக்கு சக்தியோ அந்த அளவுக்கு இங்க பெரியவாளுடைய அதிஷ்டானத்துக்கு நீங்க இவ்வளவு நாளா பாகவதம் கத்துன்றதுக்கு வாஸ்தவமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். குருதட்சிணை மாதிரி அத உபனிஷத்தை என்ன சொல்லுது? ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய. உபனிஷத்தை என்ன சொல்றது தெரியுமோ? ஒத்தற்ற நாம் ஒரு அக்ஷரம் கத்துண்டா கூட அவர் குருதான்.
குருல வித்யா குருன்னு ஒண்ணு, படிப்புக்கு உள்ள குரு, அத்தியாத்ம விஷயத்துக்கு குருன்னு வேற. அதனால இது வித்தையை சேர்ந்ததுதான். இப்ப நான் சொல்றது, நாம சற்ற படிச்சுட்டா படிச்சதுக்கு அவளுக்கு ஏதாவது தரணும். அதை என்ன தரணும்னு உபனிஷத்து சொல்ல தெரியுமோ? அந்த குருவை கேட்கணும். உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுங்கோ, அதை தரேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்கணும். நான் பதில் சொல்லிவிட்டேன், நீங்க கேட்காமலே பதில் சொல்றேன். நீங்க முத்தனாவாளுடைய அதிஷ்டான கைங்கரியத்துக்கு கொடுங்க. இது நானா சொல்லல, உபனிஷத்து சொன்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த கைங்கரியத்துல அவசியம் நீங்கெல்லாம் இந்த பாகவதத்துல கலந்துட்டு, இங்க வந்தவா மாத்திரம் இல்ல, 1000 பேருக்கு மேலே டெய்லி கலந்துருக்கா. இதை எல்லாரும் அவளும் பார்ப்பா. பிருந்தாவனம் வந்தாலும் வராட்டாலும் கொடுக்கணும். கிளாஸ்ல அட்டன் பண்ணவாள்லாம் கைங்கரியத்துல கலந்துக்கணும். இப்ப ராதா கல்யாணம் நடந்த இடத்துக்கு போகும். ஏய், இந்த சின்ன டோல்கி எடுத்துன்னு வர சொல்லு வண்டியிலேருந்து. விஜய் சின்னதாக இருக்கா? இந்த இடத்துல தான் ராச லீலையானதுனால ஒரு 4 நாமாவளி 2 நாமாவளி பாடுவோம். நீங்க எல்லாரும் கீழே போய் ஆடணும். சும்மா இங்க உட்காண்டே கையை தட்டக்கூடாது, வயசானவா மாதிரி. இங்க வந்து ஆடுறதுக்காக தானே வந்துருக்கு. அதனால இந்த நாமாவளி பாடும்போது அவாவா ஜோடி ஜோடியா ஜோடினா 2 மாமி கையை கொடுங்கோ, தட்டாமலை சுத்துங்கோ, எதையோ பண்ணுங்கோ, கும்மி போடுங்கோ, கோலாட்டம், 2 நாமாவளி. இங்க வந்து ராசலீல நடந்த இடத்துல இந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்திலேயே அதெல்லாம் பண்றது. திவ்யநாமத்திலேயே ராசலீல கோபிகா கீதம் முடிஞ்ச உடனே இந்த ஜூலதராதா, அப்புறம் கையை பிடிச்சின்னு தட்டாமாலை சுத்துறதெல்லாம் பாகவதால் பண்றாலும், அதை நாம ஊர்ல பஜனை பண்ணும்போது பண்றோமோ, அது பண்ண வேண்டிய இடம் இதான். இங்கதான் பண்ணணும். இங்க வருஷம் முழுக்க பண்ண முடியாததுனால ஊர்ல பண்றோம். அதனால இந்த இடத்தை விட்டுட்டு அப்புறம் ஊருக்கு வந்து அடாடா விட்டு போயிடுதேன்னு சொல்லக்கூடாது. இங்க பண்ண முடியாததுனாலதான் ஊர்ல பண்றோம். இப்ப அந்த இடத்துக்கே வந்துடும்.